அண்ணே, அவன் கூட சேர்ந்து சுத்தினது இவ தானே? டேய் டேய் பாரா, இவ தானே ஆளு. தூக்கிட்டு வந்து என்ன செய்றேன்னு பாரு. அப்ப என்ன பண்றேன்னு பாக்குறேன். டேய், அவளுக்கு ஒன்றும் தெரியாதுடா, அவளை விட்டுருங்கடா. ப்ளீஸ்ரா, அவளை விட்டுருங்கடா. பூஜா ப்ளீஸ்டா. பிரகாஷ் அண்ணே, பிரியாணி கடைக்கெல்லாம் வரல. ஏய் இறங்கடா. கேக்கு கடைக்கு தான் வந்திருக்கோண்ணே. கேக்கு சாப்பிட்டு நீ என்ன பண்ண போகிற? ஏற்கனவே நீ சுகர் பேஷண்ட்டு. என்ன அப்படி பார்க்குற? இதான் நீ வர நேரமா? எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அவன் கூட சேர்ந்து சுத்தாதன்னு. எவ்வளோ சொன்னாலும் உனக்கு புரியாது. எவ்வளோ நேரம் உனக்காக வெயிட் பண்ணுறது? இதுக்கு மேலெல்லாம் என்னால் பொறுமையாக இருக்க முடியாதுப்பா. இதோட எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம். லெட்ஸ் பிரேக்கப். இந்த பில்லை நீயே பே பண்ண. இல்ல பில் என்ன பாக்குற? இதுவரை எவ்வளவு பண்ணிருக்கேன் உனக்காக. கட்டு தலை. டேய், யாரா இவன்? லவ்வுக்கு வேணும் போறான். டேய், ஒன்னதான்டா. ஆள் வேற பார்க்க செம்மையா இருக்கா. எனக்கு தெரியாம செட் பண்ணி வச்சிருக்கியா? டே லூசு, அவளே தின்னுட்டு பில்லு கட்ட முடியாம நம்ம தலையில கட்டிட்டு போறா. இந்தா போய் கட்டு. பில்லா? 8500 ரூபாயா? இவ ஒருத்தையும் மட்டும் அவ்வளோ சாப்பிட்ருக்காளா? ஏண்டா, நம்மளே எவ்வளோ பெரிய கேடி, இவன் நம்மளுக்கு மேலே கேடியா இருப்பா போலக்கு. கட்டுறா, பார்த்துக்கலாம். உஷாராக்கணும்டா. மச்சான், அவன் எங்கடா போயிருப்பா? வெங்கட்ண்ணா, அந்த 10க்கு 12 ஸ்பேனர் எடு. சரிப்பா. நாட்டில் நம்ம வீட்டில் நம்ம பாட்டிலுக்குள்ளே மாட்டிக்கிட்டோம் மாப்பிள்ள. அண்ணா வெங்கட்ண்ணே, என்ஜாய். எங்கடா சுற்றிட்டு வர? சும்மா அப்படியே காற்று வாங்கிட்டு வரேன். தானா என்னடா காற்றுன்னு சொல்லிட்டு பீரை வாங்கிட்டு வந்துட்டுருக்க? ஐயோ வெங்கட்ண்ணே, உங்களை மாதிரி உங்கள் காமெடி எக்ஸ்பயர் ஆயிடுச்சு. நான் பீர் மட்டும் வாங்கிட்டு வரல, பல்காக பணம் அடிக்க ஐடியாவை எடுத்துகிட்டு வந்துக்கேன். தானா டேய், என்கிட்ட கேட்க மாட்டியா? என்ன ஐடியா? திஸ் இஸ் த ஐடியா. ஷேர் மார்க்கெட்டா? அதெல்லாம் வேணாம். நான் வேணாம்மா. ஷேர் மார்க்கெட் பற்றி உனக்கு என்னடா தெரியும்? ஊரில் 10,000 ரூபா சம்பாதிக்கிறோம் கூட இதில் இன்வெஸ்ட் பண்ணி லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறான்டா. நான் சொல்கிறது மட்டும் கேளு. இதில் மட்டும் இறங்கணும், பல்காக அடிக்க வேண்டாம், நிறைய பேர் ஏமாற்றலாம். எனக்கு என்னவோ இது ஒர்க் அவுட் ஆகும்னு தோணலை. வெங்கடண்ணா, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? யாரு இவர்கிட்டயா கேட்குற? திஸ் லெஜண்ட் இவரே 4 லட்ச ரூபா கட்டி ஏமாந்துட்டாரா? என்னண்ணா சொல்கிறேன்? ஆமாப்பா, கதிர் சொல்கிறத ட்ரை பண்ணி பார்க்கலான்னு தோணுது. எனக்கும் விட்டதை பிடிக்கணும்ல.
டேய் இவரை ஓகே பண்ணிடலாம்ல? டேய் ஆல்ரெடி பேசிட்டேன். நீ சொன்ன மாதிரி என்கிட்ட பெரிய ஆளோட காண்டாக்ட்லாம் இருக்குல்ல. பயப்படாத, பார்ட்டி பெத்த கை. சாரி. இட்ஸ் ஓகே சார், பரவாயில்ல, பார்த்து போங்க. சாரி. பார்த்து போங்க. சாரி. பார்த்து. சொல்லு. யார் அவன் இந்த போதையில் போனான்? ஏய் அதை விடுறா. என்ன சாப்பிட்றீங்க? இல்லை சார், பிஸ்னஸ் டைமில் எதுவும் சாப்பிட்றதில்ல. ஓகே குட். அப்போ நானும் ஸ்ட்ரைட்டாக பிஸ்னஸ்க்கே வரேன். நீங்கள் சொன்ன கம்பெனிஸ் பற்றி பார்த்தேன், நல்ல க்ரோத் இருக்குது. ஐ லைக் இட். ஸோ இன்சியலாக 2 lakhs இப்போதைக்கு இன்வெஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு ஓகே? என்னாச்சு? என்னடா டிராஃபிக்காக இருக்கு? கை நீட்டி பேசுற வேலை வச்சுக்காதீங்க. என்னையா பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? ஏய் ஓவரா மிரட்டி. அந்த 8500 என்னடா சொல்ற? ஐயோ இதே போல பதான் சுத்தவா போல இருக்கடா. நீ பாத்தியா நான் பண்ணேனா? பின்னாடி வந்து இடிச்சிட்டு நான் பண்ணேனா? அதெல்லாம் ஒத்துக்கவே முடியாது. இவ்வளவுதான் மரியாதை உனக்கு. அந்த பக்கத்துல இருந்து போற. ஐயோ இவனுங்களா? தெரியாது. ஸ்டார்ட் பண்றா. அட ஸ்டார்ட் பண்றா சீக்கிரம். ஸ்டார்ட் பண்றா. ஸ்டார்ட் பண்றா. போ சீக்கிரம் போ. ஏய் இன்றி ஏய் அண்டா போறடா. ஏய் ஸ்கூட்டியில் எவ்வளோ ஸ்பீடாக போகிறா? எங்கடா போனா? அதுக்குள்ளே எங்கடா போயிட்டா? ஏண்டா அப்ப இன்னைக்கும் 8500 கிடைக்காதா? டேய் 8500 முக்கியம். அது ஏன் 8500? எனக்கு முக்கியம். எனக்கு முக்கியம்டா. நல்ல வேலை எஸ்கேப் ஆயிட்டேன். மாட்டினியா? ஏய்யா நீ தின்னுட்டு எங்க தலையில கட்டினிய 8500 ரூபா. அதை கூட ஃபர்ஸ்ட். சாரிங்க, எப்பவும் போல ஃப்ரெண்ட்ஸோட சாப்பிட போயிருந்தேன். வந்த இடத்துல அவங்க சும்மா இல்லாம யாரு கம்மியா சாப்பிட்றாங்களோ அவங்க தான் பில் பே பண்ணணும்னு பெட் காட்டிட்டாங்க. சத்தியமா எனக்கு அவ்வளோ சாப்பிட முடியல. ஸோ நான் தான் பில் பே பண்ணணும்னு சொல்லி எல்லாரும் எஸ்கேப் ஆயிட்டாங்க. என்கிட்ட அவ்வளோ காசுலாம் இல்லை. அதான் எங்ககிட்ட மட்டும் அவ்வளோ காசு இருந்துச்சான்னு எங்க தலையில கட்டிட்டு போயிட்டா? கடைக்காரன் எங்களை மாவட்ட விட்டான் தெரியுமா உனக்கு? இல்லைங்க, உங்களை பார்த்தா டீசெண்டாக இருந்துச்சு அதான். என்ன மாவாட்டுற மாதிரியா? டேய் என்னடா வாயை பொழந்துட்டு இருக்க? ஒழுங்க காசு திரும்ப கொடுங்க. காசு இப்போ இல்லைங்க. இப்போ இல்லையா? அப்போ வண்டி விட்டுட்டு கிளம்பு. எது 8500 ரூபாய்க்கு 1.5 லட்ச ரூபாய் வண்டியா? அப்போ காசு கொடுத்துட்டு வண்டி எடுத்துட்டு போ. இதனடா எதுவுமே எடுத்து வர மாட்டா? இன்னும் 2 நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்னோட சேலரி கிரெடிட் ஆயிடும். பணம் வந்த உடனே உங்க காசு திருப்பி கொடுத்துட்றேன். ப்ளீஸ் ப்ளீஸ். 2 நாளில் திரும்ப கொடுத்துடணும். உங்கள் நம்பர் சொல்லுங்கள். நம்பரா? ஏய் அப்புறம் அவளை காண்டாக்ட் பண்ணுறது? சொல்லு. காரா நம்பர் கேட்குற? ஓகே 9764 480965. 10 நம்பர் இருக்கான்னு பாடுறா. சார் சாவி கொடுக்க சொல்லுங்க சார். சாவி கொடுறா. சும்மா இரு மச்சான், நான் சாவிலாம் கொடுக்க மாட்டேன். டேய் 2 நாளில் கொடுத்துருவாங்கடா. ஹலோ 2 நாள் திரும்ப கொடுத்துடணும். ஓகேவா? ஷோர். கொடுறா. இந்தா வச்சுக்கோ. 2 நாள் பணம் வரணும், இல்லைன்னா அவ்வளோதான் உனக்கு. சிப்பா தேங்க்யூ சார். டேய் இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகும்ல? டேய் இதாண்டா நம்ம ஃபஸ்ட்டு தூண்டில். இதுக்கப்புறம் பாரு பணம் குவிய போகுது. இந்த பேக்கில் இல்லையாரப்பா. ஹாய் சார். ஹாய். ஹலோ. உட்காருங்க. இதில் ஒரு 4 லட்சம் இருக்குது. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஷேரோட ப்ராஃபிட். எப்படி? என்னால் நம்பவே முடியல. ஐ எம் ரியலி ஹாப்பி ராகு.
இன்னைக்கு ஃபுல்லாக குடிக்கிறீங்க. இது என்னுடைய ட்ரீட். Cheers. ஓகே பிரவீன் அண்ட் ராகவ், நான் கிளம்புறேன். இன்னொரு நாள் மீட். சார் நீங்கள் ஏன் இதை ஒரு பெரிய கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது? ஐயோ ராகவ், நான் ஆல்ரெடி நிறைய கடனில் இருக்கேன். இதை வச்சு தான் அந்த கடன்லாம் அடைக்கணும். மறுபடியும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு என்கிட்ட பணம் இல்லை. சாரி. வேணும்னா நான் உங்களை காண்டாக்ட் பண்ணுறேன். பார்ப்போம். வரேன் பிரவீன், வரேன் ராகவ். ம். ஏண்டா நம்ம இவனை ஏமாத்தணுமா இல்லை அவன் நம்மளை ஏமாத்தணும்னா? ஒரு 2 லாட்ச் விஸ்கிக்கா 2 லட்ச ரூபாய் தொழில் நிற்கிற முட்டா பசங்க நம்ம தான்டா. சொல்கிறா. டேய் எங்கடா இருக்க? இன்னும் வீட்டுக்கு வரல, ஃபோன் எடுக்கல. வரலடா, வர்றேன். டேய் டைம் ஆயிடுச்சுடா, சீக்கிரம் வாடா ஜனா. வர்றேன்டா. என்னடா ஆச்சு? நல்லா பேசுற. கடுப்பாக இருக்குடா. வச்சிருந்த காசெல்லாம் போச்சு. நம்ம எதிர்பார்க்குற மாதிரி பெருசாக ஒரு அமௌண்ட்டோட எவனுமே சிக்க மாட்டேங்கிறான்டா. சரி விடு, கொஞ்ச நேரத்தில் வர்றேன். ஃப்ரீயாக விடு, வெயிட் பண்ணி பார்ப்போம். எக்ஸ்கியூஸ் மீ. ம். டேய் இரா கூப்பிட்றேன். சொல்லுங்கள் சார். ஐ ஆம் சேதுராமன், சீனியர் சிஏ ஆடிட்டர். ராகவ் சார். ஆர் யூ ஷேர் மார்க்கெட் கன்சல்டன்ட்? ம். நான் உங்களை நிறைய வாட்ச் பண்ணியிருக்கேன். கரெக்டான நேரத்தில் பணத்தை ரிட்டர்ன் பண்ணிட்டீங்களாமே. இவ்வளோ பேருக்கு இவ்வளோ சீக்கிரமாக, அதுவும் ஷேர் மார்க்கெட்டில் ப்ராஃபிட் பண்ணி இம்ப்ரெஸ்ட். சார் நீங்கள் ஒரு ஆடிட்டர், உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. டீட்டெயில்டு ஃபோக்கஸ், கொஞ்சம் இன்வெஸ்டிகேஷன். நான் போடுற ஷேர் அந்த கம்பெனியோட எவ்ரிடே ப்ராசஸை அங்கே வேலை பார்க்குற ஒரு சீக்ரெட் சோர்ஸ் மூலிமா தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறேன் சார். அதனால தான் என்னால் 100% ப்ராஃபிட் பண்ண முடியுது. அண்ட் கமிஷன்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களோட மனசை பொறுத்து தான் சார். நானும் ஷேரில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். பெருசாக ஒன்றும் மாற்றம் இல்லை, நோ இம்ப்ரூவ்மெண்ட். அதான் உங்கள் ரிசல்ட்டை பார்த்த உடனே உங்கள்கிட்ட ட்ரை பண்ணலான்னு பார்க்குறேன். தாராளமாக சார், கண்டிப்பாக பண்ணலாம். எவ்வளோ சார் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க? ஒரு 12 lakhs பண்ணலாமா? ஷோர் சார், ஐ வில் டூ மை பெஸ்ட்.